வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சங்க. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகா வெள்ளக்குடி கிராம விவசாயி ஜி கோபாலராமன். இவர் இம்மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலோடு வேளாண்மையில் இயந்திரமாக்குதலை முறையாக செய்து வருகிறார். வேளாண்மையில் குறிப்பாக நெல் சாகுபடியில் இன்று இயந்திரமாக்கலை உலகளவில் அனைத்து நாடுகளும் பின்பற்றுகின்றன. இன்று காவிரி பாயும் டெல்டா பகுதியிலும் அதனை முன்னிறுத்துவது பயனாக அமையும் என்று கூறுகிறார் இவர். இயந்திரமயமாக்கலில் வந்து எல்லா மிஷினும் வாங்கி வச்சு ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடியெல்லாம் ஆள்காரை வச்சு வேலை செஞ்சுருந்தேன். இப்போ லேபர் பற்றாக்குறை வந்ததுனால ஒவ்வொரு மிஷின்கள் அப்படியே அறிமுகப்படுத்தி கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. கேவிகேயில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதன் அடிப்படையில் எல்லா மிஷினுமே ஓரளவுக்கு எல்லாம் வாங்கி, அதாவது விதை டு விதை வரைக்கும் உள்ள மிஷின் என்கிட்ட இருக்குது, அறுவடை மிஷினை தவிர்த்து. அதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ரொம்ப அறிமுகமானது, லேபர் பிரச்சனை ரொம்ப அறிமுகமானது இந்த பேலர் தான். எனக்கு வைக்க கட்டு கட்டக்கூடியது. முன்னாடிலாம் வைக்க கட்டு கட்டுறதுலாம் லேபர் இல்லாமல் போகும், பாதி வைக்கல் வயல்லையும் போய் வேஸ்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த பேலர் வந்ததுனால எனக்கு வந்து வேலையும் ரொம்ப குயிக்காக முடிகிறது, வைக்கலும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. முன்னாடியெல்லாம் ஒரு ஏக்கருக்கு வைக்கல் கட்டணும்னா 4 நாள் 3 நாள் 4 நாள் ஆகும். இப்போ தற்சமயம் போது ஒரு 2 மணி நேரத்தில் வைக்கல் கட்டிப்படுறோம். ரெண்டாவது அந்த வைக்கல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வைக்க கட்டினோம்னா கட்டுக்கு 40 ரூபா 30 ரூபான்னு ரேட்டு இருந்தது. இப்போ பொறுத்த வரைக்கும் கட்டு கட்டும்போது நமக்கு 30 ரூபாய்க்கோட, அதாவது மிஷினரியோடு சேர்த்து 30 ரூபாய்க்கு கட்டு அடக்கானா விட இது மார்க்கெட்டிங் பண்ணும்போது 90 ரூபா வரைக்கும் ஒரு கட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறோம். ஒரு ஏக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு 40-45 கட்டு விழுறது. அதில் 45 கட்டுங்கும் போது ஒரு 90 ரூபா வைக்கும்போது கிட்டத்தட்ட 4,000-5,000 ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு ஏக்கருக்கு நமக்கு வைக்கலே மிச்சமாகுது. இப்போ ஒரு ஏக்கருங்கும் போது ஒரு 10 ஏக்கருங்கும் போகும்போது கிட்ட 40-45,000 நெல்லை கட்டிலையும் கூடுதலான லாபம் நமக்கு பேலரில் அந்த வைக்க கட்டுற மிஷின் மூலிமா நமக்கு கிடைக்கிறது. இதுக்கு நேரத்தை ஒரு 10 வருஷம் நேரத்தை கரும்பு சாகுபடி பண்ணியிருந்தேன். கரும்பில் வந்து எனக்கு நல்ல மிச்சமாக தான் இருந்தது. இருந்தாலும் லேபர் பிரச்சனைகளாக தான் கரும்புக்கு போனது. இப்போ கரும்பை காட்டிலுமே மிச்சமாக இருக்குது நெல்லில். நமக்கு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 40-45,000 ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நமக்கு லாபம் கிடைக்கிறது நெல்லை பொறுத்த வரைக்கும். அதாவது வைக்கல்லேருந்து சேர்த்து எல்லாம் இது பண்ணி பார்க்கக்குள்ள ஸ்டார்டிங்கில் வந்து லேபருக்கு எடுத்து வர விட்டுப்போம். ஆள் கிடைக்காது. ஆள் கிடைக்காம போய் நடவு நடுறது பிந்தி போயிட்டு இருந்தது. பிந்தி நேரம் நடும்போது சரியான விளைச்சல் இருக்காது. அந்த விளைச்சல் திருப்பி அறுவடை சமயத்தில் அதே ப்ராப்ளம். அதை பொறுத்து தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரம் சீடுன்னு ஒன்று எடுத்தேன். ட்ரம் சீட்லேருந்து டெவலப் ஆகி வந்தது தான் ஃபெர்டிலைசர் சீடு. அதோட லாபமாக உள்ளது இப்போ நடவு மிஷின் வந்தது. நடவு மிஷினை எடுத்து இப்போ நடவு மிஷினை விட்டு அறுத்துட்டு இருக்கும்போது நடவெல்லாம் நட்டாச்சு, அறுக்கிறோம். அப்புறம் வைக்கலை எப்படி சொட்டுறோம் பார்க்கும்போது தான் அப்போ தான் பேலர் வந்து நமக்கு அறிமுகப்படுத்தணும். நம்மள கேவிக்கையில் அந்த பேலரை வச்சு இப்போ ஓரளவுக்கு நல்ல விதமாக எல்லா விவசாயமும் நல்ல விதமாக இதாகிருக்கு. நல்ல ப்ராஃபிட் உள்ள விவசாயம் வந்து இப்போ முன்னாடியெல்லாம் அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் விவசாயம் யாரும் அழிஞ்சு சொல்ல முடியாது. விவசாயம் வந்து நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் இப்போ தற்சமயம் பொறுத்த வரைக்கும் பார்க்கக்குள்ள. மேலும் விவரங்களுக்கு ஜி கோபாலராமன் 0944298674 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். தோட்டக்கலை என்பது ஒரு அரிய கலையாகும். அவரவர் தத்தம் வீடுகளில் மாடி வீட்டு தோட்டத்தினை அமைத்து வருகின்றனர். இதன் மூலம் பசுமையான காய்கறிகள் கிடைக்கின்றது. காய்கறிகளின் விலை ஏற்றத்தை நம்மால் ஓரளவிற்காவது சமாளிக்க முடியும். அது மட்டுமில்லாமல் உயிர் உரங்கள் மற்றும் இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம். கோடையிலும் வெப்பம் குறைந்த சூழலே காணப்படும்.
அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வீட்டு மாடி தோட்டம் குறித்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி சிவகுமார் அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் பொதுவாக கிராமப்புற விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டையே முக்கிய குறிக்கோளாக கொண்டு அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள், தொழில்நுட்பங்கள், செயல் விளக்கங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் திருவாரூர் மாவட்டத்தின் நகர்ப்புற விவசாயிகளின், நகர்ப்புற வாழ் மக்களின் தேவைக்காக, அவர்களது உணவு தேவை, காய்கறி தேவை, சரிவிகித சத்துக்களின் தேவைக்காக மாடித்தோட்டம் மட்டில்லா மகிழ்ச்சி என்கின்ற ஒரு கருத்தை கொண்டு எங்களது நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கடந்த 3 மாதங்களாக உதவி பேராசிரியர் தோட்டக்கலை அவர்களின் சீரிய முயற்சியில் ஒரு சிறிய மாடித்தோட்டத்தை அமைத்துள்ளோம். இந்த மாடித்தோட்டமானது ஒரு பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் தற்போதைய காலகட்டத்தில் விற்கும் விலைவாசியில் சுத்தமான, சுகாதாரமான, தரமான, இயற்கையான, விலை குறைவான, சத்துக்கள் நிறைந்த காய்கறிகளை நமது மாடியிலேயே, நமது கண்காணிப்பிலேயே வளர்க்கும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, வருமானம், மேலும் வயதானவர்கள், குழந்தைகள் போன்றவர்களுக்கு இந்த மாடித்தோட்டத்தை பயன்படுத்தும் பொழுது சுத்தம், சுகாதாரம் மற்றும் உடல்நலம் ஆகியவை பேணப்பட்டு கூடுதல் வருமானமும் கிடைக்கிறது. கடந்த 3 மாதங்களாக நாங்கள் 2 முக்கிய பயிற்சிகளை நடத்தினோம். அதன் மூலமாக திருவாரூர் மாவட்டத்தில் எங்களது முன்னெடுப்பின் காரணமாக சுமார் 10 இடங்களில் இந்த மாடித்தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாடித்தோட்டம் அமைக்கும்போது நம்ம என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பயன்கள் மாடித்தோட்டம் அமைக்கும்போது இருக்குது. நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு அருமையான பொழுதுபோக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு ஒரு அருமையான பொழுதுபோக்காக அமையும். வீட்டுக்கு தேவையான அனைத்து காய்கறிகளையும் வீட்டிலேயே வளர்த்து கொள்ளலாம். இந்த மாடித்தோட்டம் அமைப்பதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கணும். நம்ம மாடித்தோட்டம் அமைப்பதற்கு முதல்ல மொட்டை மாடி இடம். மொட்டை மாடி இடம் இவ்வளோ பரப்பளவு தான் இருக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. எவ்வளோ பரப்பளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடித்தோட்டத்தில் செடிகளை வைத்து நம்ம மாடித்தோட்டம் அமைச்சிக்கலாம். ஒரு நார்மலாக நான் பொதுவாக பார்த்தோம்னா ஒரு 5லேருந்து 6 நபர்கள் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு நான் பொதுவாக 30x20 அடி அந்த அளவுக்கு மாடியினுடைய பரப்பளவு இருந்தாவே போதும். மாடியோட ஒரு பரப்பளவு ஒரு பெரிய மூலக்கூறாவது அமையாது மாடித்தோட்டம் அமைப்பதற்கு. அதுக்கடுத்து 2வது பார்த்தோம்னா மாடியில் கொஞ்சம் தண்ணீர் வசதி இருக்கணும். மாடியின் மேலே நம்ம நார்மலாக வீட்டுக்கு உபயோகத்திற்காக ஒரு சிண்டெக்ஸ் டேங்க், வாட்டர் தொட்டி வச்சுருப்போம். அந்த தொட்டியிலேருந்து நம்ம மாடித்தோட்டத்துக்கு தேவையான தண்ணியை உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஊடகம். பொதுவாக செடியினுடைய வேர் வளர்றதுக்கு வளர் ஊடகம் வேணும். அந்த வளர் ஊடகம்னு பார்த்தோம்னா பொதுவாக தென்னை நார்க்கழிவு, மண்புழு உரம், மணல், மண் இந்த மாதிரி களையை கலந்துக்கலாம். அதில் பார்த்தோம்னா நம்ம பொதுவாக 1:1:1:1 ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு களிமண், ஒரு பங்கு தென்னை நார்க்கழிவு இந்த மாதிரி கலந்துக்கும் போது நம்ம பொதுவாக வளர் ஊடகத்தினுடைய எடை குறைவாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா வளர் தொட்டிகள் மண் தொட்டிகளில் தான் வளர்க்கணுன்ற அவசியம் இல்லை. வீட்டில் கிடைக்கக்கூடிய விலை மலிவான, இல்லை நமக்கு தேவையில்லாத பொருட்கள், நம்ம பெயிண்ட் டப்பா மற்றும் பாலித்தீன் கவர்கள், இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சிமெண்ட் சாக்குகள், இந்த மாதிரி சாக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய மலிவான பொருட்களை கொண்டு நம்ம மாடி தோட்டத்தினுடைய தொட்டிகளை அமைச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ வேஸ்ட்டாக ஒரு டேங்க் இருக்குது, சிண்டெக்ஸ் டேங்க் இருக்குது, இப்போ தண்ணீர் தொட்டி உடைஞ்சு போயிருக்குன்னா அதை கட் பண்ணி கூட நம்ம கீரை பாத்திகள், கீரைகள் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் அகலமான தொட்டிகள் தேவைப்படும். அதில் நம்ம கீரைகள் வளர்த்துக்கலாம். மாடி தோட்டம் அமைக்கும் போது நம்ம மாடி 3 அல்லது 4 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். அதில் முதல் பகுதி பார்த்தோன்னா ஒரு ஓரப்பகுதியில், ஒரு செவற்றினுடைய ஒரு ஓரப்பகுதியில் இந்த மாதிரி மூங்கில் குச்சிகளை கொண்டு ஒரு பந்தல் அமைச்சிக்கலாம். இந்த பந்தல் பார்த்தோன்னா கொடி வகை பயிர்களான பூசணி, புடலை, பீர்க்கன் மற்றும் பாகல் அந்த மாதிரி கொடி வகை பயிர்களை இந்த மாதிரி ஒரு ஓரப்பகுதியில் வளர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆண்டு பயிர்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரி வெண்டை, தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்ற ஆண்டு பயிர்களை வளர்த்துக்கலாம்.
அதுக்கடுத்து இங்கே பார்த்தோம்னா இந்த ஒரு சின்டெக்ஸ் டேங்க் இருக்குது. இது இந்த 2000 லிட்டர் கெப்பாசிட்டி. நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டு தேவைக்கேற்ப வந்து இந்த தண்ணீர் தொட்டியின் அளவு வந்து மாறுபடும். நம்ம இந்த தண்ணீர் தொட்டி வந்து மாடி தோட்டத்துக்கு இவ்வளோ தான் இருக்கணுன்றல ஒரு 1000 லிட்டர் தண்ணீர் தொட்டி இருந்தாவே போதுமானது. இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பைப் மூலிமா வந்து நம்ம வந்து ஒரு ஹோஸ் போட்டு நம்ம மாடி தோட்டத்திற்கு மாடி தோட்டத்தில் அமைந்துள்ள செடிகளுக்கு வந்து தண்ணீர் விட்டுக்கலாம். அதுக்கடுத்து இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து உடைந்து போன ஒரு தண்ணீர் தொட்டி, சின்டெக்ஸ் டேங்க்னு சொல்லுவோம். அந்த தண்ணீர் தொட்டியை வந்து நாங்கள் 4 பகுதிகளாக வந்து அறுத்து வச்சுருக்கோம். இப்படின்னா அறுத்து வைக்கும்போது நம்ம கீரை பாத்திகள், அதாவது கொஞ்சம் அகலமாக கிடைக்கக்கூடிய கீரை பயிர் செய்வதற்கு கொஞ்சம் அகலமான தொட்டிகள் வேணும். அந்த மாதிரி வந்து இதில் கீரைகளை வந்து பயிர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீரைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா பொன்னாங்கண்ணி, பசலைக்கீரை, பாலக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, இந்த மாதிரி கீரைகளை வந்து நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வந்து வளர்த்துக்கலாம். கீரையினுடைய விழிப்புணர்ச்சி வந்து இன்னும் மக்களிடையே ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது. இது கீரைகளில் வந்து அவ்வளோ நிறைய விட்டமின்ஸ் மற்றும் தாதுப்புகள் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி கீரைகளுக்காகவும் வந்து தனியாக வந்து கீரை பாத்திகள் அமைச்சிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்லாண்டு பயிர்களுக்கான ஒரு பகுதி தனியாக ஒதுக்கணும். பல்லாண்டு பயிர்கள்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட கருவேப்பிலை இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இருக்குது. முருங்கை ஈவன் நம்ம பல பயிர்களில் கூட வாழை கூட நம்ம பல்லாண்டு பயிர்களில் வந்து வளர்த்துட்டு வரலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பயிர்கள், நம்ம வீட்டுக்கு அன்றாட வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சளி, காய்ச்சல் இந்த மாதிரி வியாதிகளுக்கு வரக்கூடிய வியாதிகளை தடுப்பதற்கு சில மருத்துவ பயிர்களையும் நம்ம வீட்டிலேயே வந்து வளர்த்துக்கிட்டு வரலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரண்டை, தூதுவளை, திருநூற்று பச்சிலை மற்றும் ஓமவல்லி, மஞ்சள், இந்த மாதிரி மருத்துவ பயிர்கள் வந்து நம்ம மாடியில் வந்து அன்றாட மருத்துவத்திற்கு, அதாவது சின்ன சின்ன மருத்துவத்திற்கு தேவையான சளி, காய்ச்சல் இந்த மாதிரி மருத்துவத்திற்கு தேவையான மருத்துவ பயிர்களை வந்து நான் வீட்டு மாடியில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான பயிர்னு பார்த்தோம்னா தவசி முருங்கைன்னு சொல்லுவோம். தவசி முருங்கை, இந்த பயிர் வந்து தவசி முருங்கைன்னு சொல்லலாம். இங்கே வந்து நல்ல பெரிய செடி இருக்குது. தவசி முருங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு பயிர். இது வந்து இந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா மல்டி விட்டமின் கீரை அப்படின்னு சொல்லுவோம். மல்டி விட்டமின், அதாவது மல்டி விட்டமினாகவே அதில் வந்து நிறைய விட்டமின்கள் வந்து உயிர் சத்துன்னு சொல்லக்கூடிய விட்டமின்கள் அனைத்தும் வந்து இந்த தவசி முருங்கையில் வந்து இருக்குது. இதையும் வந்து நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வந்து விளைவிச்சுட்டு வரலாம். முனைவர் வி. சிவகுமார் அவர்களை 099 420 62 566 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.